வெறும் 20 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டான மில்க் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை பால் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கலாக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஸ்வீட் ரெசிபி. இது பால்லையும் செய்வாங்க, பால் பவுடர்லேயும் செய்வாங்க. நான் இன்றைக்கி பால் பவுடரில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மில்க் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பால் பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த பேனில் பால் கேக் செய்ய போகிறோமோ அதே பேனில் 1 கப்பு போல் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணிடக்கூடாது. இப்போ அந்த 1 கப் பால் பவுடருக்கு 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நீங்கள் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல். இதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை பாலில் செய்கிறதா இருந்தாக்கா நமக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போல் டைம் எடுக்கும். நம்ம இதை பால் பவுடரில் செய்கிறதுனால 20 நிமிஷத்துலேயே நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். இது பால் பவுடராக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஓரங்களில் இது போல் ஒட்டியிருக்கும், அதையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இதில் உள்ள தண்ணி கொஞ்சம் குறைஞ்சி சுண்டி வரணும், அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பால் பவுடருக்கு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே சேர்த்துற வேணாம், புளிப்பு கொடுத்துரும். இப்போ நம்ம லெமன் ஜூஸை சேர்த்த பிறகு அது திரஞ்சி வரும், இது போல் திரியாக வரும். நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து நமக்கு இப்போது 8 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் வெள்ளை சர்க்கரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம பால் பவுடரில் செய்கிறதுனால ஆல்ரெடி அதில் ஸ்வீட் இருக்கும், அதனால் 1/2 கப் சுகரே போதுமானது. சுகர் சேர்த்த பிறகு அது கொஞ்சம் தண்ணி ஆகும். அதுக்கு காரணம், நம்ம சுகர் சேர்த்த பிறகு அந்த சுகர் இலகி வரும்போது தண்ணீர் விட்டா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். அதை நம்ம தொடர்ந்து கிண்டும்போது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சம் கலர் மாறணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது கலர் மாறுற வரைக்கும் நம்ம இது போல் கிண்டி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இன்னுமே நமக்கு நல்ல கலர் வரணும், அதனால் இன்னொரு 5 நிமிஷம் கலந்து விட்டால் போதும், நமக்கு தேவையான கலர் கிடச்சிரும். இப்போது கிட்டத்தட்ட 18 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், நமக்கு இந்த மில்க் கேக் கரெக்டான கலரில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் கேக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரவுண்டு பிளேட்டில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை இப்படியே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதை பீஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். பீஸ் போடணும் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு பீஸ் போட வரும். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். பாருங்கள், மில்க் கேக் நமக்கு தயாராகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.